உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நல்ல கரங்களை தட்டுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் காத்த தேவனுக்கு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, ஆமென் ஆமென். நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா,
உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோமா? இத்தனை மாதங்கள் காத்த தேவனுக்கு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த இத்தனை மாதங்கள் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இத்தனை வாரங்கள் நம்மளை கண்மணி போல தேவன் பாதுகாத்தார். இத்தனை நாட்கள், இத்தனை நிமிடங்கள், ஒவ்வொன்றும் நம்ம நொடி பொழுதுல யோசித்து பார்த்தோன்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்மளுடைய தேவன் நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நம்மளுடைய குடும்பத்திலேயே இல்லாம போயிருக்கிறாங்க. ஆமென். நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்காங்க, இந்த வருஷத்தை முடிக்காம போயிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு இம்மட்டும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள், இத்தனை நாட்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கடக்க பண்ணி ஒரு புதிய வருஷத்துக்குள்ள இன்னொரு 4 நாட்களில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா ஒருத்தங்க சொல்லி தான் செய்யணும்னே கிடையாது. அது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்களே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில உண்டு. ஆமென், ஆமென். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து நம்மளுடைய குடும்பத்தை நடத்துபவர் அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை, கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே,
ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். கண்மணி போல காத்த ரட்சகர் கரம் பற்றி நடத்திடுவார். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. ஆமென். தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினீரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடியாமல் காத்து கொண்டீர். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனே உம்மை துதிப்பேன். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீர். ஆமென். குறைவுகள் வந்த போதும் குறுகாமல் காத்து கொண்டீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு
நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாடலை உணர்ந்து பாடினீர்கள்? ஹல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்த போதும் தாங்கி நடத்தினவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கூட நம்முடைய பாஸ்டர்வங்களுக்கு கூட இந்த ஸ்பைனல் டிஸ்லோகேட் ஆகிருக்கும் போது வர முடியாத ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவங்க வரல. அவங்களால எழுந்திருக்க கூட முடியாமல் காணப்பட்ட சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும். கூட இருந்து பார்த்தது செல்வா தம்பி மற்றும் செல்வம் பிரதர், இவங்களுக்கெல்லாம் தெரியும். அவ்வளோ போராட்டம், எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் அந்த தடைகளை மாற்றி போட்டு மறுபடியும் எழும்பு நின்று இதே இடத்துல ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும்போதெல்லாம், இந்த சரணம் வரும்போதெல்லாம் நான் இதை தான் அந்த இன்சிடெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வரும். தடைகள் வந்த போதும் ஊழியத்தின் பாதையில் ஒரு ஊழியக்காரர் ஒரு படுக்கையில் படுத்தா அது எவ்வளோ பெரிய வேதனை என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்த போதிலும் ஆண்டவர் நம்மளை கைவிடாதபடி எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பல இடங்களுக்கு போகவும் ஆண்டவர் கிருபை செய்து ஊழியத்தை நடத்துவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறாரே. உண்மையாலுமே அது ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினாரே. ஆமென். தடைகள் வந்த போதும் தாங்கியே நடத்தினாரே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்தீர், தேவனை உம்மை துதிப்பேன். நன்றியோடு நான் பாடிடுவேன். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். ஹல்லேலூயா.
கிருபையே கிருபையே எஸ் லார்ட் கிருபையே மாறாத கிருபையே 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 நல்ல கிருபையே கிருபையே மாறாத ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே ஓ மாறாத கிருபையே கிருபையே நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபை. கை தட்டி பாடுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. என்னை உருவாக்கினது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் நன்றி சொல்லி பாடுங்க. கிருபை இது. கிருபையே கிருபையே எஸ் லார்ட் ஆமென். கிருபையே கிருபையே மாறாத ஆமென். கிருபையே ஆமென். கிருபையே நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே நல்ல உற்சாகத்தோடு நல்ல கிருபையே கிருபையே அப்பா எல்லாம் உம்முடைய கிருபைதாப்பா. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை வழி நடத்தின கிருபை இது. கிருபையே ஓ மாறாத ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபையே ஓ மாறாத ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. இல்லாத வேளைகளிலே கர்த்தர் நம்முடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்தாரே. செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை
கிருபையே மாறாத நல்ல கிருபையே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நல்ல விடாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அவருக்கு நன்றி சொல்லி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வனாந்தர பாதையிலே கர்த்தர் நடத்தி வந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. செங்கடலை கடந்து வர பண்ணினாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடத்தில் தேவன் தம்முடைய கிருபை விளங்கப் பண்ணுகிறார். தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. கர்த்தர் செய்த செயல்களை நினைத்து செயல்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே இயேசுவை உயர்த்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மேன்மைப்படுத்துங்க. ஆராதனை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே அதிசயமே ஆமாப்பா. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே Yes, ஆராதனை Lord. ஆமாப்பா. ஆராதனை. நல்ல கரங்களை உயர்த்தி ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. எனக்கு ஜீவனை கொடுத்து என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை கண்மணி போல நடத்தி வந்தீரே, எங்களை குறைவில்லாமல் நடத்தி வந்தீரே. இந்த ஆலயத்திலே ஆகாரத்தை கொடுத்து திருப்தி அடைய செய்தீரே. ஒவ்வொரு மாதமும் திருப்தியாய் எங்களை நடத்தினீரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி. சுகத்தை கொடுத்தீரே உமக்கு நன்றி. பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி. நல்ல கண் பார்வை கொடுத்தீரே உமக்கு நன்றி. கரங்களை கைகளை அசைப்பதற்கு பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி. கால்களுக்கு பலன் கொடுத்தீரே நன்றி. முதுகு தண்டிலே உம்முடைய பலனை கொடுத்தீரே உமக்கு நன்றி. எழும்பி நடக்க பண்ணினீரே உமக்கு நன்றி. ஆமென். இந்த நாள்ல கூட அருமையான இவாஞ்சலிஸ்ட் ஐயா தேவதேவையா வந்து ஜெபிப்பாங்க. இந்த நாள்ல இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தினதற்காக நன்றி சொல்லி எல்லாரும் ஒருமனப்படுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நினைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டு சோதரம் எங்கள் மேல் நினைவாக இருந்திருக்கிறீரே உமக்கு சோதரம். உமக்கு நன்றியும் துதிகளும் செலுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டு சோதரம். கர்த்தரை நான் என் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அப்படி துதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்வது போல எங்களுடைய வாய்களிலும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாய்களிலும் பேர பிள்ளைகளுடைய வாய்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் துதி சொல்வதற்கு கிருபை அளித்தீர். கிருபை
தேவனை காத்திருக்கிறவனுக்கு புது பலனை கொடுக்கிறேன். ஆட சோத்திரம் அவனை கழுகுகள் போல சட்டைகளை கொடுக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆட சோத்திரம் எங்களிலே பலவீனமாக இருக்கிறவர்களெல்லாம் பலப்படுத்தி வழிநடத்துங்கப்பா. ஆட சோத்திரம் இந்த ஆண்டு முடிவதற்குள் சில காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே, அந்த காரியத்தெல்லாம் ஒவ்வொருக்கும் செய்து முடித்து கொண்டாண்டவரே. ஒரு வேளை தடைபடுமானால் அது எங்களால் தான் தடைபட மாட்டவரே. எனவே எங்கள் தயவாய் மன்னித்து இந்த காரியங்களை புதிய வருடத்தில் எங்களுக்கு செய்து இந்த நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆட சொன்ன மூடிக்காரன் சொன்னது போல ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாளும் ஆட சோத்திரம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து பராமரித்திருப்பா. ஆண்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:28 சொல்லுது, ஏனெனில் உம்மில் படைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எனவே எல்லாம் உடைய நாமத்தால் தான் ஆகிறது ஆண்டவரே. எங்கள் படைகளெல்லாம் ஆட மன்னிங்கப்பா. எங்கள் குறையெல்லாம் தயவு மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் மீறுதலெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. நாடு சோத்தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்லாம் எழுதப்பட்டிருக்கு. நான் இரக்கத்தை பெறுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பிரயோஜனமான தேவனுக்கு நான் போதிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு போதித்து வருவீங்கப்பா. நாங்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு உதவி செய்யுங்கான்றேன். விசேஷமாக இந்த சபையுடைய தலைமை போவதற்காக ஜெபிக்கிறோம். அப்படி கொடுத்த துணையாருக்காக சோத்திரம். அப்படி 2 பிள்ளைகளுக்காக சோத்திரம், ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் கொடுத்தவங்களுக்கு நன்றி. இந்த பிள்ளைகள் ஆண்ட சோத்திரம் ஒளிமர கன்றுகள் போல வளர உதவி செய்யுங்கப்பா. இந்த சபையினுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி வளர உதவி செய்யுங்கான்றேன். இந்த தேவ சோதனை பயப்பட பயம் எப்போதும் அவங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்ட சோத்திரம் ஆண்டவங்களுக்கு நடுக்க உண்டாகட்டும். அப்போது வசனத்தை அறிவார்கள், வார்த்தை அறிவார்களான்ற இவர்கள் புறப்பட்டு போகிற போது எல்லா இடங்களும் செழிப்பு உண்டாகட்டும். நீ வந்த நிமித்தம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதியா, நீங்கள் ஜெபித்த நிமித்தம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்லி ஆர்டர் எல்லாரும் சொல்லத்தக்கதான் நிலை உண்டாகட்டும். சபையுடைய மூப்பர்களை நினைக்கிறோம், சபையுடைய வாலிப பிள்ளைகள் நினைக்கிறோம், ஆண்டு சிறு பிள்ளைகள் நினைக்கிறோம். ஆண்டவர் மாத்திரமில்லாதபடி ஆண்டவரே சோத்திரம். திருமணம் ஆகாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தடைப்பட்டு போன ஆண்டு சோத்திரம் அநேகர் பிரிந்திருப்பார்களானால் அவள் ஒன்று சேர்ந்து உதவி செய்யப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பீராக ஆண்ட அறிவும் புத்தியும் ஞானம் எல்லாம் உம்மிடத்துலாம் வருகிறது. எதை சோதனை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் அறிவும் புத்தியும் கொடுத்து நடத்துங்க. போக்கில் வரத்தில் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அநேக பிள்ளைகள் ஆண்டு நடந்து போகிறார்கள், சைக்கிளில் ஆண்ட 2 வீலரில் காரில் பஸ்ஸில் எப்படி போயிட்டு இருக்காங்கப்பா. அவனை பாதுகாப்பு நீங்கள் தான் கொடுக்குறீங்க. புத்தகங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லா தீர்க்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டு. அவருடைய எல்லா நன்மையும் கிருபையும் எங்களை எப்பொழுதும் தொடரட்டும். சோதனை இந்த ஸ்தலத்தில் ஆண்டு சோதனம் சாமியல் கணேசன் ஐயா வந்து ஆண்ட மாத்திரம் கடைசி வாரத்தில் ஆண்டு சோதனை வார்த்தையில கொடுக்கிறார். அவர் நினைக்கிறோம் ஆண்ட சோதனம் இந்த இடத்துல வந்து பிரசங்கித்து போன எல்லா ஊழியக்காரர் குடும்பத்தை நினைக்கிறோம். ஆசிரியர் எங்கள் ஜெபக்குழு ஆசிரியர் ஆண்டு சோதனை இந்த புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசிக்கிற போது இன்னும் போகாத இடங்களாம் சென்று நாங்கள் ஆண்டு சோத்திரம் நாங்கள் கூடி ஜெபிக்கிறது செய்யுங்க. இந்த சபையில் உள்ள ஆண்டு எல்லா வாலிபிள்ளைகளும் ஆண்டு சோத்திரம் ஹாலிடேயில் வந்து கூடி ஜெபிக்கிற ஒரு நிலையை உண்டாக்கப்பா. ஆண்டு சோதனை சகோதரர்கள் உண்டாகட்டும், வந்து ஜெபிக்கட்டும், மூப்பர்களும் ஜெபிக்கட்டும். இது ரொம்ப அவங்களோட நாமத்துக்கு மையுண்டாகட்டு பார்க்குறோம். அது மாத்திரம் ஆண்டு இந்த புதிய இடத்துல அநேகர் ஞானஸ்தானம் கொண்டாடுறேன். இந்த புதிய இடத்துல அநேகருக்கு திருமணம் ஆகணும் ஆடுறேன். புதிய இடத்துல அநேகருக்கு புதிய வீட்டை கொடுக்க போயிருக்காருப்பா. அநேக சோத்திரம் அவங்க எண்ணிக்கொண்டிருக்கிறேன், ஏங்கி கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டு காரியத்தெல்லாம் நிறைவேற்றுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடியும், நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் உங்கள் பேர் நினைத்திருக்க நினைவில் அறிவேன், அவை தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு முடிவில் என்று சொல்லி எரேமியா 29:17 வாசிக்கிறோம். சமாதானத்துக்கு முடிவில் கொடுத்து நடத்துங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறான், முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீங்க பெருக வேண்டும், நாங்கள் யாவரும் செருகட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். 46ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதத்தை மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென்.
கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டிலே அநேக வசனங்கள் போதிக்கப்பட்டது. இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே. ஹல்லேலூயா. இங்க இருந்து வருகிற வசனங்கள் எல்லாம் நீங்க மனுஷருடைய வசனமா ஏற்றுக்கொள்ளாம தேவனுடைய வார்த்தையா ஏற்றுக்கொண்டு அதை நீங்க கனம் பண்ணதுனால இந்த ஆண்டுல நிறைய ஆவிக்குரிய மாற்றங்களை கர்த்தர் சபையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, இங்கிருந்து வருகிற வார்த்தைகள் இந்த ஆண்டு முழுவதும் ஜனவரி 1 வீக்ல இருந்து 52 வாரங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. இது மனுஷருடைய வார்த்தையாக எடுத்துக்கொண்டா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப கொடுக்க மாட்டோம். ஆனா தேவனுடைய வார்த்தையாக ஏற்றுக்கொண்டு வாசிங்க, தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே. நான் அதான் எப்பவுமே சொல்லுவேன், வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி சங்கீதம் 1:1 அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்னது? அது மனுஷனுடைய வசனம் அல்ல, அது யாரு? தேவனுடைய வசனம். பைபிள்ல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லிட்டாலே 1 கொரிந்தியர் 3:4 அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்னவாயிடும்? அது தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை என்று நம்ம அதை அப்படியே ரிசீவ் பண்ணி எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை மேல்படியிலே கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. வாசிங்க. நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற 2வது ஆராதனைக்கு வரப்போகிற இன்றைக்கு வர தவறின கூட எல்லா குடும்பங்களுக்காக நான் தேவனுக்கு என்ன சொல்றேன்? ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஏசப்பா, நீங்க சபையில கொடுத்த எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாசிங்க. அது மெய்யாகவே தேவ வசனம்தான். ஹல்லேலூயா. நானும் சொல்றேன், 52 வாரம் இங்க கொடுக்கப்பட்டது எல்லாமே தேவ வசனம்தான். இது சொந்த கதையை பற்றி பேசுற இடம் அல்ல. நம்ம இங்க ஜோக் அடிக்கிறதுக்கு வரவில்லை. தேவ வசனத்தை போதிக்கிறோம். வேத வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது. அதற்கு கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. ஹல்லேலூயா. ஆவியில பெலன், ஆத்துமாவில பெலன், சரீரத்துல பெலன், சிந்தையில பெலன், இருதயத்துல பெலன், நம்முடைய குடும்பத்திலே பெலன் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையா நான் சொல்றேன், நான் பேசும்போது ஆவியானவர் பேசுகிறார். அது எனக்கும் சேர்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியர்களுடைய குடும்பங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டிய காலத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள் அதிகமாக இப்போ ப்ரோக்ராம் நடத்துறதுல ரொம்ப டேலண்ட் ஆகி போச்சு. 10 வருஷம் 20 வருஷம் நடத்தும் போது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஃபோன் பண்ணால் சாப்பாடு வந்துடும், ஃபோன் பண்ணால் ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்துடும், சேர் வந்துடும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக பாஸ்டர் குடும்பம் இல்லை, பாஸ்டர் குடும்பம் பரலோக ராஜ்யம் போகணும். ஹல்லேலூயா. நம்மளும் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்ந்து ஜனங்களுக்கு போதிக்கும் போதுதான் அது உண்மையாகவே வசனம் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பாருங்க, உண்மையாகவே இது மனுஷருடைய வசனமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுனால நான் அதிகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே நிறைய பேர் சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்ததை நான் போய் இன்னொரு இடத்துல ஷேர் பண்ணேன், அதிகமாக அது ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு சொல்லும்போது உண்மையாக பின்ன வசனத்தை ரிசீவ் பண்ணுறது என்னால் உணர முடிகிறது. ஹல்லேலூயா. வருகிற வருஷத்தில் தயவு செய்து அதிகமாக ஒரு நோட் புக் வச்சு ஒரு பென் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் நோட்ஸாக எடுத்துக்கொண்டு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்.
பாருங்க, பொருளாதார ஆசீர்வாதமா, குடும்ப சமாதானமா, வேலையில உயர்வா, எல்லாவற்றிற்கும் வசனம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என் கண்ணால் என்னுடைய 48 வயதை, எனக்கு 48 இயர்ஸ் என்னுடைய தகப்பனாரோடு நான் 45 வயசும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவங்க லைஃப்பில் நான் பார்த்ததுனால தான் எனக்கும் அதில் ஒரு அதிகமான விசுவாசம். ஹல்லேலூயா. எதையுமே ஜெபம் பண்ணி செய்யும்போது கர்த்தர் வழிவாசல்களை ஆட்டோமேட்டிக்காக திறப்பார். நம்ம நினைத்து பார்க்காத விதங்களிலே கர்த்தர் நம்மை நடத்துவதை நம்மளால் உணர முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஆச்சரியமா செய்வார் பாருங்க. ஒரு பஞ்ச காலத்துல ஒரு தேவ மனிதனுக்கு என்ன பண்ணாருன்னா, காகத்தை கொண்டு போஷித்தார். ஒரு நதி கேரித் என்று ஒரு ஆற்றங்கரையில உட்கார வச்சு அங்க தண்ணீரை கொடுத்து போஷித்தார். அது வற்றி போன உடனே கரெக்டா ஆண்டவர் சாரிபாத் என்கிற ஒரு ஊருக்கு அனுப்பி அங்க ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பினார். அந்த விதவை கிட்ட ஒரு எண்ணெய் மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் அங்கேயும் அற்புதம் செய்து அந்த பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் அந்த விதவையும் அந்த ஊழியக்காரனையும் கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஸோ அதனால என்ன இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, யார் ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஒரு சாட்சி இந்த காணிக்கை நேரத்தில் அந்த பாடல், நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அந்த பாடல்ல அந்த மகள் எத்தனை முறை பாடியிருப்பாள். போதும், ஏசப்பா போதும். எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா போதும். ஏனென்றால் அவர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். நேரம் ஆயிட்டே போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் சுருக்கமாக ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போகிறோம். உண்மையாகவே இந்த அருமையான மகள் சாட்சி சொன்னாங்க, ஒரு வாகனத்தை வாங்குவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த வருஷம் ஒரு 10 வாகனம் மேலே பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் புது வண்டி ஓட்டும் போது எனக்கும் ஒரு ஆசை வரும், நானும் ஒரு புது வண்டி வாங்கினா நல்லா இருக்கும்னு. அப்புறம் இங்கே வந்து இறங்கிட்டு வீட்டுக்கு போனோன்னே சரி நம்ம வண்டியை சர்வீஸ் பண்ணி ஓட்டிடலான்னு நாங்களும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் புது வண்டி வாங்குவோம். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். பாருங்க, நான் வந்து எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு எதுவுமே செய்கிறவன் கிடையாது. மற்றவங்க ஒன்று பார்த்த உடனே இது எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் எது தேவையோ அது கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஸோ நம்ம 2 வீலரில் இந்த முதுகு ப்ராப்ளம் இருக்கனால இங்கே லோக்கலாக தான் சுற்றுவேன், வெளியெல்லாம் ரொம்ப போக மாட்டேன். ஸோ அந்த 5 கிலோமீட்டர் சுற்றுறதுக்கு எதுக்கு புது வண்டி, இருக்கிறதே சர்வீஸ் பண்ணி ஓட்டிடுவோம். அப்படின்னு தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் போயிட்டுருக்கு. கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பவுமே ஒரு திருப்தி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த முறை கூட நான் ராணிப்பேட் போயிருக்கும்போது அங்கே புது வண்டி இருந்துச்சு. அங்கே ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போனேன். ஓட்டிகிட்டுலாம் போயிட்டு இங்கே வந்து என் வண்டி எடுக்கிறேன், என்னோ பழைய வண்டி ஓட்டுற மாதிரி ஹார்டாக இருக்குது. என்னடா அது, புது வண்டி ஓட்டினதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம வண்டி கொஞ்சம் பழசாயிருச்சுன்னு. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்ததில் ஒரு திருப்தியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 103 1-2 வாசிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. இது சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் என்ன தோணும், அக்கல்ல பைபிள் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்றதுக்குள்ள அப்பா முடியுதுரா அப்படின்னு இல்லை, இப்போ ஆரம்பமே இப்போதான். ஹல்லேலூயா. சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற இன்னைக்கு உள்ள மெசேஜே பெரிய மெசேஜ்லாம் வேண்டாம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாட்களாக அடுத்த 4 நாட்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை நடத்தினதை நினைச்சு ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா.
பாருங்க, எனக்கு இந்த முதுகு ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ எனக்கு புதிய ஒரு வர்மா ஸ்பெஷலிஸ்ட் கிடைச்சிட்டாங்க. அது என் ஒய்ஃபு தான். ஆமாம், அவங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. லைட்டாக முதுகு அப்படி வெளியே வர மாதிரி தெரிஞ்சுதுன்னா உடனே படுக்க வச்சு அதில் ஒரு ஆயில் ஊற்றி இப்போ இந்த பெருவிரல் வச்சு இப்படி நல்லா உள்ளே அமுக்கி விட்டுருமா, சரியாயிரும்னு ஆண்டவர் கிருபையில் இந்த ஆண்டு முழுசும் நல்லா நடக்க, முழங்கால் போட, கர்த்தரை துதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய கிருபை என்பது அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. 7வது முறையாக டிஸ்கு விலகி போயிடுச்சு. இந்த முறை 2 வருமா ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு தேய்ச்சி பார்த்தாலும் என்னால் எழும்ப முடியல. எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு. என்னடா என்னால் எழும்ப முடியுமா, சர்ஜரி பண்ணணுமா, ஒன்றும் புரியலையே. ஆனால் கர்த்தர் ஆச்சரியமா 2 நாளில் அற்புதமான சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. உபகாரங்கள் என்றால் உதவிகள். கர்த்தர் செய்த உதவி, கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாதா, மறவாதே. பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையிலே தீமைகள் அதிகமாய் நினைவில் இருக்கும், நன்மைகள் ஈஸியாக என்ன ஆகிடும், மறந்து போகும். இது விழுந்து போன உலகம். இந்த உலகமே விழுந்து போன உலகமாக இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் தீமைகளை தான் சாத்தான் என்ன பண்ணுவான், நம்முடைய சிந்தையில் போட்டுருவான். 100 காரியங்கள் இந்த வருடத்தில் நடந்திருந்தால் 95 காரியங்கள் கர்த்தர் நன்மையானதை செய்திருப்பார். ஒரு 5 காரியம், சில காரியங்கள் தடைப்பட்டிருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான், இந்த 5 காரியங்களை தான் நம்முடைய சிந்தையில் போட்டு, இப்படி ஆயிடுச்சு பார், உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பார், நீ இப்படி ஆயிட்ட பார், உனக்கு இது நடக்கல பார் அப்படின்னு சொல்லி 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 நம்மை ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ண விடாதபடிக்கு நம்முடைய வாயிலிருந்து முறுமுறுப்பையும் புலம்பலையும் பிசாசு கொண்டு வருவான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த முடிவில், இந்த வருஷத்தின் முடிவில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷத்தை நான் ஸ்தோத்திரத்தோடு, துதியோடு, நன்றியோடு நான் முடிக்க எனக்கு தேவன் கிருபை தரணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கு மிகப்பெரிய தடை என்னவென்றால் கவலை. என்னது? சத்தமா சொல்லுங்க, கவலை. பைபிள்ல அதிகமா இந்த கவலையை பற்றி நிறைய போட்டிருக்குது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் மன அழுத்தத்துக்குள்ள போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஊழியக்காரர்கள் கூட போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஊழியக்காருடைய குடும்பத்தார் போவதற்கு வாய்ப்பு உண்டு. பாருங்க, ஒரு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர், ரிக் வாரன் என்று சொல்ற ஒரு ஊழியக்காரர், பர்பஸ் ட்ரிவன் லைஃப் என்று சொல்லி வாழ்க்கை நோக்கத்தோடு வாழ வேண்டும் என்று ஒரு புக் எழுதி உலகம் முழுசும் அவர் அதை போய் பயிற்சி கொடுத்தார். அவருடைய பையன் திடீர்னு ஒரு நாள் டிப்ரெஷனில் போயிட்டான். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு பல ஆண்டுகள் ஆனது. இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்கள் மனிதர்கள் சந்திக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது இந்த வசனம் கடந்த 1 மாதமாக எனக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைக்கும் இந்த வசனம் 2-3 முறை ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். ஸோ அதனால இதை சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிங்க, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லாம் சொல்லலாமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சத்தமா சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படின்னா என் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காதா? பிரச்சனை இருக்கும். சில பிரச்சனைகள் மாறாதா? மாறாமல் கூட இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏனென்றால் அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். கவலைப்படுறதுனால என்ன ஆக போறது இல்லைன்றது அப்புறம் பார்க்கலாம். வாசிங்க. எல்லாவற்றையும் குறித்து, உங்கள் பிரச்சனைகளை குறித்து, உங்களுக்கு நன்மைகள் நடந்ததை குறித்து, உங்கள் குடும்பத்தில் நடந்த ஆசீர்வாதங்களை குறித்து, குடும்பத்தில் சில காரியங்கள் நடக்காமல் இருக்கிற காரியங்களை குறித்து, எல்லாவற்றையும் குறித்து. எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும். சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும். பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், மினிஸ்ட்ரி, ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ், எல்லாவற்றையும் வாசிங்க. உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும். விண்ணப்பங்கள் எல்லாம் சொல்லுங்க, விண்ணப்பம்.
ஒரு விண்ணப்பம், அப்ளிகேஷன் ஃபார்ம் போடு இருக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட நம்ம அப்ளிகேஷன் போடுறதுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ரிக்வெஸ்ட், என்ன ஒரு ரிக்வெஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பெட்டிஷன், உன் வாழ்க்கையில் இருக்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இந்த வசனத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? இந்த டேப் இருக்கு பாருங்க, இதுல நிறைய ஜெபங்களை எழுதி 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 முட்டி போட்டு ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியமா உடனே அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படியே டைப் பண்ணி அதை அப்படியே சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டு, ஏசப்பா இதை உங்கள் கையில் கொடுத்துட்டேன்ப்பா, நான் கவலைப்பட போகிறதில்ல, நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீ உன்னுடைய சுயபலத்தினால செய்ய முடியாததை, உனக்கு சுயபலத்தில் என்ன முடியுமோ அதை செய். ஆனால் உன்னுடைய சுயபலத்தினால மாற்ற முடியாத, செய்ய முடியாத காரியங்கள் இந்த உலகத்திலே உண்டு. நம்மளால இன்னொரு மனிதனை மாற்ற முடியாது, குடும்பத்தில் கணவன் மனைவியை மாற்ற முடியாது, மனைவி கணவனை மாற்ற முடியாது, பிள்ளைகளை மாற்ற முடியாது. மாற்றுகிறது யாரு? தேவன் தான். நம்ம உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மாற போறது இல்லை. ஆனா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் ஸ்தோத்திரம் பண்ணணும், இன்னொரு பக்கம் நமக்கு நடக்காத காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டு நீங்களும் நானும் என்ன பண்ண பாருங்க, விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்துல அப்ளிகேஷன் போடுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே சில நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது அதுக்கு தான் சில நல்ல கவுன்சிலிங் சென்டர்லாம் இருக்குது. பாரத்தை கொட்டி விடுகிறதற்கு சில நல்ல, ரொம்ப தாங்க முடியாத பாரம், இருதயமே வெடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நல்ல ஆவிக்குரிய மனிதர்கள், ஆவிக்குரிய ஊழியக்காரர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கிறவரிடத்திலே நாம் சொல்லலாம். அவர்கள் என்ன சொல்லுவாங்க? நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார். ஆனால் அது நல்லதுதான் சொல்லும்போது நமக்கு ஒரு பாரம் இறங்கினது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பாரத்திலிருந்து ஊழியக்காரால் விடுதலை கொடுக்க முடியாது, தேவனால தான் என்ன பண்ண முடியும்? விடுதலை கொடுக்க முடியும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தெரியப்படுத்துங்கள். வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், தேவ சமாதானம். சத்தமா சொல்லுங்க, தேவ சமாதானம். the peace of God. தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு சமாதானம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த தேவ சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஹல்லேலூயா. தலையில கை வச்சு சொல்லுங்களேன், ஏசப்பா இந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் கவலைகளை எல்லாம் உம்மிடத்திலே தெரியப்படுத்த விசுவாசத்தை தாங்க. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்துல இருந்ததுன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் தேவன் அதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பார். இல்லை என்றாலும் அவர் தம்முடைய கிருபையினால் என்னை இதை தாண்டி வர கிருபை தருவார் என்கிற விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, உங்க கவலை எதுவா இருந்தாலும் சரி, அந்த கவலைக்கு காரணமாக இருக்கிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, அதை விண்ணப்பமாக மாற்றி அதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளும்படி தாழ்மையாக ஆவியானவருடைய உதவியோடு நான் உங்களோடு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மன அழுத்தத்திலே வாழுவது தேவனுடைய சித்தம் அல்ல. போராட்டத்திலேயே மனிதன் உள்ள போட்டு புலம்பி ஏண்டா வாழணும், நான் செத்துட்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி எண்ணங்களோடு வாழுவது தேவ சித்தம் அல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் நான் கூட கடந்து வந்திருக்கிறேன். ஆனால்
வசனத்தை படிக்க படிக்க தான் ஆண்டவர் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என்ன செய்யணும்? கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சிரு. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம், வாசிங்க சிஸ்டர், உங்கள் இருதயங்களையும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. இருதயம் சொல்லுங்க, சிந்தை சத்தமா சொல்லுங்களேன். இருதயம் சிந்தை, இருதயம் சிந்தை. பாருங்க, இருதயத்திலையும் சிந்தையிலையும் தான் பிசாசுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். என்றால் ஒரு மனிதனை அவனை செயல்படுத்த வைப்பது உள்ளான மனிதன். அந்த உள்ளான மனிதன்ல இருக்கிற இருதயம், அந்த இருதயத்தின், அது ஆத்துமா என்று சொல்லலாம், அந்த உள்ளான மனிதனுக்குள்ள அந்த இருதயத்திலையும் நம்முடைய சிந்தையும் பாதுகாக்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா, இந்த காரியத்தை உம்முடைய கரத்துல கொடுத்துட்டேன், நீங்க எனக்காக வழக்காடுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுங்க, எனக்காக நீங்க பேசுங்க, நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். அதை தப்பி செல்ல வழியை என்ன பண்ணுவாரா? உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஸோ இந்த நாட்கள்ல என் வாழ்க்கையில இப்படி ஆயிப்போச்சு, இப்படி ஆயிப்போச்சு, அப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லி என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிப்போச்சு, அவங்களாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு தயவு செய்து ஒரு நாளும் நினைக்காதீங்க. இந்த உலகத்துல உங்களை விட அதிகமான கஷ்டத்துல இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய கிருபையினால உங்களையும் என்னையும் இந்த ஆண்டை முடிக்க, புதிய ஆண்டுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த ஆண்டு முடிக்கும் போது இந்த ஆண்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கவலைகளெல்லாம் 2026க்கு கொண்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. மூட்டையெல்லாம், அழுக்கு மூட்டை, சாக்கு இதெல்லாத்தையும் தூக்கிட்டு அடுத்த வருஷத்தில் போனால் கர்த்தரை துதிக்கவும் முடியாது, ஆராதிக்கவும் முடியாது. அதனால தான் இன்றைக்கே நான் சொல்கிறேன், உங்கள் கவலையெல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து மூட்டை கட்டி வைக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. மலைகள் கூட விலகி போகலாம், பர்வதங்கள் கூட நிலை மாறி போகலாம், ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் மலையை போல நம்பி இருந்த காரியங்கள் விலகி போயிருக்கலாம், ஆனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, தேவ சமாதானத்தினால் உங்கள் இருதயத்தை கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. இதை பவுல் பிலிப்பி பட்டணத்துக்கு சொல்லி கொடுத்தாரு. பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு. பேதுரு என்ன சொல்றாரு? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கவலையெல்லாம் ஏசப்பா மேல நான் வச்சிருவேன். சொல்லுங்களேன், கவலையெல்லாம் ஏசப்பா மேல வச்சிருவேன், ஏனென்றால் என்னுடைய தகப்பன் அவர். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ ஜனவரி மாசத்துல செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும்னா பிள்ளைங்க கவலைப்படுவாங்களா, அப்பா அம்மா கவலைப்படுவாங்களா? ஆமா, நமக்கு ஏசப்பா மேல பாரத்தை போட்டுட்டு நீங்களும் நான் என்ன பண்ண போறது இல்லை, கவலைப்பட தேவையில்லை. பின்ன நான் ஃபீஸ் கட்டவே எப்படி கட்டுவேன்? கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார், நீங்கள் கட்டுவீர்கள், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், எந்த பிள்ளையாவது கவலைப்படுமா? யார் கவலைப்படுவா? அம்மா தான் கவலைப்படுவாங்க. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, சாப்பிடுவாங்க. அதே மாதிரிதான் ஏசப்பா மேல நம்முடைய பாரத்தை வச்சு அவர் மேல நம்முடைய காரியங்களை வைத்து நாம் பழகி கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்க 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். தெளிந்த புத்தி, கவலையோடு வாழாதீங்க, தெளிந்த புத்தியோடு இருங்க. விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், பாருங்க, கவலையில இருக்கிறவங்க தெளிந்த புத்தியா இருக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க.
என்னடா ஃபேனை பார்த்துட்டு இருக்காங்களேன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க சிந்தையெல்லாம் என்ன இருக்கும் தெரியுமா? அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, என் லைஃப் இப்படி ஆயிப்போச்சே. புத்தி எப்படி இருக்காது? ஏப்பா உங்ககிட்ட தான்ப்பா பேசுறேன், என்கிட்ட தான் பேசுறியா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? தெளிந்த புத்தி இல்லாமல் இருக்கலாம். பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி கவலையை வைத்து என்ன பண்றான்? சுற்றி திரிகிறான். ஹல்லேலூயா. ஒரு கவலையை போட்டுட்டு அவனை எப்படிடா விழுங்கலாம், ஜெபிக்க விடாம எப்படி விழுங்கலாம், முறுமுறுக்க எப்படி வைக்கலாம், எப்படி அவனை காலி பண்ணலான்னு பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கான்? கவலையை வச்சு. வாழ்க்கை, இந்த உலகத்துல பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த பிரச்சனையை தாண்டி வருவதற்கு தேவன் பலனும் கொடுக்கிறார். ஆனால் அதை விட்டு சுயபலத்தை நம்பி நம்மளை போட்டு அமிழ்த்து கொள்ளாதபடிக்கு தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, ஒரு காரியம் மன தத்துவ நிபுணர்கள், சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்களா, மனிதர்கள் பயப்படுகிற காரியங்கள்ல 90% நடக்கிறதே இல்லையா. அல்லேலூயா. இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுமோ, கல்யாணம் ஆகாம ஆயிடுமோ, என் பையனுக்கு படிச்சு வேலை கிடைக்காம ஆயிருமோ, இதை படிக்காம அதை படிக்க வைக்கலாமா, இப்படியே நினைக்கிறது 90% அவங்க பயப்படுறது ஒண்ணுமே நடக்காதான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன், என்னுடைய தகப்பனாருக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணி, நான் வேலை ஸ்தலத்தில் கம்பேஷனில் இருக்கும்போதெல்லாம் சில காரியங்கள்லாம் பயங்கரமான சூழ்நிலைகள் ஃபேஸ் பண்ணும்போது ஃபோன் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படியா, இப்படி சொன்னாங்களா, அப்படியா அப்படின்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒன்னே ஒன்று தான், நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சத்தமா சொல்லுங்களேன், நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. பயம்தான் கவலையை கொண்டு வரும். கவலை தான் என்ன பண்ணும் தெரியுமா? பலவிதமான மன அழுத்தங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முடியும் போது ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ நன்றியுள்ள இருதயத்தோட போகணும். கவலையோடு பாரத்தோடு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நீங்கள் மனம் திரும்பணும். பாருங்க, இந்த கவலைப்படுறதை விட்டு மனம் திரும்பணும். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா உடனே நான் போய் கேட்க போறேன், உடனே 4 வார்த்தை பேச போறேன், எப்படி அவங்க சொல்லலாம்? நீ அமர்ந்திரு. ஹல்லேலூயா. நீ என்ன பண்ணு? சத்தமா சொல்லுங்க, அமர்ந்திரு, அமைதியாயிரு. வாசிங்க. அமெரிக்கைனா அமெரிக்கா கிடையாது. இது என்னது? அமைதி. சொல்லுங்க, அமைதி. சத்தமா சொல்லுங்க, அமைதி. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு காரியத்தை எடுத்த உடனே அவங்க டென்ஷன்ல இருந்தாங்கன்னா நீங்களும் என்னவாயிடாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அமெரிக்கை, வாசிங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, உன் பெலன் என்ன தெரியுமா? உன் அமைதி தான். ஹல்லேலூயா. உன் பெலன் என்ன? பாருங்க, கோச்சிக்கிட்டு பேசாம இருக்கிறது அது பெலன் இல்லை, அது இன்னும் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனா சமாதானத்துக்காக அமைதியா இருப்பது அது தேவன் கொடுக்கிற பெலன். ஹல்லேலூயா. அது மன ரீதியான பெலன். ஹல்லேலூயா. என்ன இப்படி பேசுறாங்களே, என்ன காயப்படுத்திட்டாங்களே, திருப்பி 2 வார்த்தை கேட்டா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு ஆறுதலா இருக்குமே அப்படின்னு நம்ம திருப்பி கேட்க போய் இன்னும் பிரச்சனை பெருசாகாதபடிக்கு அமைதியா இருந்து கர்த்தர் மேல அந்த கவலையை பாரத்தை போடுவதற்கு தேவன் நமக்கு ஞானத்தையும் பலனையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. வாசிங்க. நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். நீங்க அப்படி செய்ய மாட்டீங்களே,
எடுத்த உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு போறீங்களே அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். வாசிங்க. அப்படியானால் அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். குதிரை என்றால் சுயபலம். குதிரைன்னா என்னது? சுயபலன். என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை, எனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸை நான் யூஸ் பண்றேன் பாரு, இந்த பிரச்சனையை நான் டீல் பண்றேன் பாரு, என்னுடைய சுயபலன். குதிரைகளின் மேலும் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். வேகமான வாகனங்களில் ஏறி போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்களும் வேகமாய் துரத்துவார்கள். ஹல்லேலூயா. நீ ஏன் சுயபலத்துல ஓடுறேன்னு நினைச்சினா பிசாசும் அவன் உன் பின்னால இன்னும் துரத்திக்கிட்டே வருவான்னு சொல்றார். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து நீ ஓடலாம் நினைச்சினா பிரச்சனை என்ன பண்ணும்? உன்னை தேடி ஓடிக்கிட்டே வரும். நீ அமர்ந்து இருந்து பாருங்க. ஒரு நாய் துரத்துச்சுன்னு வைங்க, நீங்க நின்றுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு நடந்து அப்படி போயிட்டே இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நாய் துரத்துதுன்னா நீங்க ஓடுனீங்கன்னா இன்னும் வேகமா உங்களை துரத்தும். நீங்க பாட்டுக்கு நின்றுட்டு இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அது நீ யாரோன்ட்டு அப்படி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? நான் கூட இந்த பைக்கெல்லாம் முன்னெல்லாம் நாய் துரத்துச்சுன்னா ட்ருன்னு வேகம் படுப்பேன், இன்னும் வேகமாக துரத்தும். நாய் துரத்துதுனாலே வண்டியை நிறுத்திட்டோன்னு வைங்க, அது பாட்டுக்கு அது அது திரும்பி நடந்து போய்கிட்டே இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை உன்னை விட்டு ஓடி போயிடும், உன் கவலை உன்னை விட்டு ஓடிடும். நீ உன் சுயபலத்தை குதிரையை எடுத்துட்டு ஓடுறேன்னு நினச்சிட்டு போட்டிக்கு ஏட்டா போட்டியா நீ ஓடினா அது பிரச்சனை உன்னை என்ன பண்ணுமா? துரத்திக்கிட்டே வரும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அப்படி அல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். என் பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்குவேன்னு சொல்றீங்க, அப்படி ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். எனக்கு எல்லாம் தெரியும், எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா பிரச்சனை இன்னும் வேகமா உங்க பின்னாலே என்ன பண்ணுது? ஓடி வருது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பலனே என்ன தெரியுமா? நீ அமைதியா இருக்கிறதும் என் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் உனக்கு பலனே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய பலன் என்ன தெரியுமா? நம்முடைய அமைதியும் கர்த்தர் மேல் உண்டான நம்பிக்கையும். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவும் அதுதான் கவலையை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நேரம் ஆயிடுச்சு, நம்ம இதோட முடிக்கலாம். பாருங்க, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும்ன்றதை மாத்திரம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, வாசிங்க. எதிர்காலத்தை குறித்து உங்கள் தகுதிக்கேற்ப திட்டமிடுங்கள். உங்கள் தகுதிக்கேற்றபடி திட்டமிடுங்கள். உங்களுடைய தகுதிக்கேற்றபடி பிள்ளைங்களை படிக்க வைங்க. உங்க தகுதிக்கேற்றபடி பிசினஸ் பண்ணுங்க. உங்க தகுதிக்கேற்றபடி எந்த ஒரு காரியத்தை வீட்டில் ஒரு பொருட்களை வாங்குங்க. இவங்க ஒரு இவ்வளோ பெரிய டிவி வாங்கிட்டாங்க, நானும் அதை வாங்கணும். இவன் பெரிய கார் வாங்கிட்டான், நானும் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி செய்யாதபடிக்கு உங்களுடைய தகுதிக்கேற்றபடி திட்டமிடுங்கள். வாசிங்க. உங்கள் தகுதிக்கேற்ப எதிர்காலத்தை குறித்து செயல்படுங்கள். எதிர்காலத்தை குறித்து செயல்படுங்கள். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நேற்றுக்கு எனக்கு இந்த கொடுத்த இந்த வார்த்தை, இது பைபிள் வசனம் இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். அதை அப்படியே டைப் பண்ணேன். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாம இருக்கணும், பயப்படக்கூடாது. ஆனால் என்ன பண்ணணும்? எதிர்காலத்தை குறித்து திட்டமிட வேண்டும், செயல்பட வேண்டும். ஆனால் அதுவும் தகுதிக்கேற்றபடி செய்தால் போதும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டே பல ஆயிரங்களை போஷிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தகுதிக்கு மிஞ்சி நம்ம செய்துட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போகக்கூடாது. வாசிங்க. ஆனால் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். எதிர்காலத்தை குறித்து பயப்படாதிருங்கள். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. தகுதிக்கேற்றபடி திட்டமிடுங்கள், தகுதிக்கேற்றபடி செயல்படுங்கள். ஆனால் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நல்லா ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்முடைய நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா.
இந்த வசனத்தை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை தாங்கப்பா. இது மனுஷருடைய வசனம் அல்ல, தேவனுடைய வார்த்தை என்று இதை ஏற்றுக்கொண்டு இதன்படி செயல்பட தேவன் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.